Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு Diwali special makeover தாங்க. இந்த வீடியோல நான் வந்து நிறைய DIY projects பண்ணிருக்கேன். அதை வச்சு என்னோட living spaceக்கு ஒரு makeover கொடுத்திருக்கேன். நம்ம வீடு சின்னதோ இல்ல பெருசோ நம்மளே அதை டெக்கரேட் பண்ணும்போது நமக்கு அதுல ஒரு தனி சந்தோஷம் தான். இது எல்லாரும் நீங்க என் கூட ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ எண்ட் வரையும் பாருங்க. நான் நிறைய DIY projects காமிச்சிருக்கேன். மேபி அதுல வச்சு உங்களுக்கு ஏதாவது நியூ ஐடியாஸ் வரலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வீடியோ எடிட் பண்ணி ஷூட் பண்ணி போடுறதுக்கே 4 days ஆச்சு. ஸோ நீங்கள் ஒரு சின்ன லைக் இல்லை கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இட் வில் மீன் அ லாட் டு மீ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டேயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு வால் கேலரி வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப பெயிண்டிங்ஸ் இந்த டைமில் பண்ண முடியல. நான் ஒரு 3 பெயிண்டிங்ஸ் தான் பண்ணியிருக்கேன். வெறும் பெயிண்டிங்காக இருந்தால் நல்லா இருக்காதே, அது கூடவே வந்து ஏதாவது 2 மாஸ்க் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதுவும் வாங்கிட்டு வந்தேன். நெட்டில் பார்த்து இந்த மாதிரி ஒரு 3 பெயிண்டிங்ஸ் எடுத்தேன். ஒன்று வந்து மதுபானி பெயிண்டிங், ஒன்று வந்து மியூரல் ஆர்ட், ஒன்று வந்து வார்லி பெயிண்டிங். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எடுத்துக்கிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வரைஞ்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வரைகிறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் இமேஜ். இப்போ பெயிண்டிங்ஸ் பண்ணியாச்சு. அது ஃப்ரேம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சன் போர்ட் கிடைக்கும் அமேசானில். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தாங்க நான் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறேன். பட் ஆனால் கேர்ஃபுல்லாக எப்போவுமே இதை வந்து ஒரு ஃப்ரேமாக ஆக்கும்போது இதை கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். ஏன்னா தெர்மோகோல் மாதிரி தான் இருக்குது, ஈஸியாக உடையிற சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து நிதானமாக பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃப்ரேமை கட் பண்ணி எடுத்ததும் அதை வந்து ஒரு எல்லோ கார்ட் ஸ்டாக் மேலே ஒட்டிக்கிட்டேன். அதுக்குள்ளே வந்து பெயிண்டிங்கையும் இப்படி ஒட்டி எடுத்துகிட்டு நான் வந்து அதை கட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த ஃப்ரேமை. ஸோ அதில் தான் நம்மளோட ஃப்ரேம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் 2 பெயிண்டிங்ஸையும் ஃப்ரேம் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து டபுள் சைட் டேப் போட்டு பின்னாடி நான் வாலில் ஒட்ட போகிறேன். எனக்கு வந்து சில மாஸ்க் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தியாஸும் தேவைப்பட்டது. அதனால வந்து இந்த மாதிரி டெரகோட்டா ஷாப்க்கு வந்து, இந்த ஷாப் பார்த்திங்கன்னா கொடம்பாக்கம் பிரிட்ஜ் தாண்டினதும் இருக்குது. இங்கே வந்து ஒரு சூப்பரான பொருள் வச்சுருந்தாங்க. என்னென்னா வந்து அப்துல் கலாமோட ஸ்டாச்சு, மதர் தெரேசா ஸ்டாச்சு வந்தது. ரொம்ப அழகாக இருந்துங்க நிஜமாலேயே. இந்த ஷாப் நிஜமாலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாஸ்க் ரெண்டுமே 250 rupeesக்கு வாங்கினேன். ஸோ இந்த மாஸ்கோட இந்த ஃபோட்டோ கேலரி வால் வந்து கம்ப்ளீட் லுக் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரங்க் வந்து எப்போவுமே ஒரு ட்ரங்க் பார்த்துட்டு ரொம்ப அந்த மேக்ஓவர் சீரீஸ்லலாம் நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கும் அந்த ஆசை இருந்தது. ஸோ என்னோடய சென்டர் டேபிள் வந்து நான் வந்து எல்லோ கலரில் தான் எனக்கு வேணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த ட்ரங்க் வந்து அதுக்கு ஆப்டாக இருக்கும்னு நான் சூஸ் பண்ணி ஸோ ஒரு ட்ரங்க் வந்து ரத்னா ஸ்டோர்ஸ்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 780 rupees. ஸோ இது கொஞ்சம் சின்னது தான், ரொம்ப பெரிய ட்ரங்க்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு சின்ன ட்ரங்க் தான். அதை வாங்கிட்டு வந்து எல்லோ கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது மேலே ஒரு ரன்னரும் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரன்னர் வந்து என் பொண்ணுக்கு நான் வந்து ஒரு கொஞ்சம் ஷால் பண்ணி அதுக்கப்புறம் மிஞ்சின கிளாத்து தான். அது வெறும்னே அப்படியே போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் அதில் பாம்பாம்ஸ் ஆட் பண்ணேன். அதே மாதிரி தான் டைனிங் டேபிள் மேலே ஒரு ரன்னர் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து என்னோட ட்ரெஸ்ஸில் ரிமைனிங் மெட்டீரியல் தான் அது. ஸோ அது கூட வெறும்னே அப்படியே போட்டால் நல்லா இல்லை அப்படின்ட்டு சொல்லி தான் டேசல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ட்ரங்க் தாங்க இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன் கிளாத்தை வச்சு. இப்போ வந்து பெயிண்டில் ஒரு 2 to 3 drops டர்பன்டைன் ஆயில் போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி ரோலர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் இது பெயிண்ட் பண்ணுறது, ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இல்லை. எந்த சைடில் உங்களுக்கு அதாவது எந்த போர்ஷன் வந்து டிஃபிகல்ட்டாக ரீச் பண்ண முடியல இந்த ரோலர் வச்சுன்றதுல யூ கேன் யூஸ் அ ப்ரஷ். ஸோ ஃபர்ஸ்ட் கோட் முடிஞ்சிடுச்சு. இதை வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுட்டேன் ஒரு நைட் ஃபுல்லாக.
நெக்ஸ்ட் டே வந்து செகண்ட் கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுவும் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேண்டில்ஸ்க்கு வந்து பிளாக் பெயிண்ட் அடித்து எடுத்துட்டேன். இந்த பிளாக் பெயிண்ட் பார்த்திங்கன்னா அக்ரிலிக் கலர் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து கிராக்ஸ் மாதிரி வந்தது. ஸோ அது வந்து ஒரு ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி மெட்டல் கார்னர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ட்ரங்க்குக்கு ஒரு கம்ப்ளீட் லுக் கொடுத்துடுச்சுன்னே சொல்லலாம். ஃபைனலாக அப்ளை அ லேயர் ஆஃப் வார்னிஷ். இப்போ ரன்னரை யூஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் எங்கள் வீட்டில் இருந்தது. இதுதான் நான் சொன்னேன், என் பொண்ணோட ஷாலாக நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருந்த கிளாத். ஸோ இதை வந்து சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்குது. ஸோ அதனால் ஹாட் க்ளூ கன் வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் இதுவாக தைச்ச மாதிரியே வந்துடுச்சு பார்த்திங்களா. வித்தவுட் ஸ்டிச்சிங்கே நம்மளுக்கு அழகாக வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பண்ண போகிறேன் இந்த மாதிரி பாம் பால்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தட் வந்து பாம் பால் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ இப்போ என்னோடய பாம் பால் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் பண்ண போகிறேன் டாசல். அதுக்காக நான் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய கார்ட்போர்ட். கீழே வந்து லெவல் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டாசல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ டாசல்ஸ் பார்த்திங்கன்னா நான் ரக்குக்கும் டைனிங் டேபிள் ரன்னருக்கும் போட்டிருக்கேன். அப்புறம் பாம்பான்ஸ் வந்து சென்டர் டேபிள் ரன்னருக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட ரக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சென்டர் டேபிளோட ரன்னரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அந்த புத்தா ஃபேஸும் நான் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஞ்சிங் சென்டர் டேபிள் பார்க்கணுன்னா வீடியோ லிங்க் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்கள். நம்மளோட டைனிங் டேபிள் கூட இந்த ரெடி ஆகிடுச்சு. அது மேலே நான் வச்சுருக்கேன் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் கேண்டில் லைட் ஹோல்டர்ஸ். ஒரு பிக் கேண்டில் லைட் ஹோல்டர், கீழே வந்து ஒரு பிராஸ் ஃப்ளவர் வேஸ் வச்சு அது மேலே அந்த கேண்டில் லைட் ஹோல்டர் வச்சுருக்கேன். சைடில் அந்த 2 வச்சுருக்கேன். இந்த ஆல் த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் அமேசான் டெக்கர் ஹால்லையும் தீபாவளி டெக்கர் ஷாப்பிங் ஹால்லையும் நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நம்ம டைனிங் டேபிள் ஏரியாவோட லுக் வந்து ஒரு டயர் வச்சு எல்லாருமே மேக் ஓவர் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நினச்சேன் எல்லாருமே ரோப் வச்சு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய மேக் ஓவர்ஸ் இருக்குது. ஸோ நான் நினச்சேன் வை கான்ட் வி பெயிண்ட் த டயர்னு. ஸோ அதனால் எல்லோ கலரில் நான் பெயிண்ட் பண்ணேன். அதை பெயிண்ட் பண்ணி அதை சைட் ஸ்டூல் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி அது மேலே ஒரு மிரர் தான் வைக்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் மிரர் வைக்க முடியல. மிரர் எனக்கு நினச்ச சைஸில் கிடைக்கல. ஸோ அதனால் என்னோடய ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒரு இதுதான் நான் அது மேலே வச்சேன். டயரை வந்து நான் ரோலர் அண்ட் ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணேன். கொஞ்சம் டீடியஸாக இருந்தது, பிகாஸ் வந்து பெயிண்ட் வந்து வேர் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து செகண்ட் கோட் கொடுத்த உடனே கொஞ்சம் செட்டில் ஆகிடுச்சு. பட் ஆனால் எட்ஜஸில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிளாக் தெரியும். பட் ஆனால் அது வந்து ஒரு டிஸ்ட்ரெஸ் எஃபெக்ட் கொடுக்கறதால நான் நினச்சேன் இட் கம்ப்ளீட்ஸ் த லுக்னு. ஃபுல் எல்லோவாக இருக்கிறத விட அங்கங்கே கொஞ்சம் அப்படி பிளாக்கிஷாக இருந்தால் டிஸ்ட்ரெஸ் டைப்பில் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இதை வந்து நல்லா காய விடணும், அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு. ஃபைனலாக ஒரு லேயர் ஆஃப் வார்னிஷ் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி தான் நான் ஸ்டைட் ஸ்டூலாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ரவுண்டாக ஒன்று ஏதாவது அதை கவர் பண்ண வேணும். அதனால என் கிளாக் வந்து ஆப்டாக இருந்ததுன்னு கிளாக் வச்சுருக்கேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி இது பண்ணிடுவேன். அது மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் வச்சிருந்தேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு அம்மன் ஃபேஸ் இருந்தது. அந்த ஃபேஸை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் மேட்டில் வந்து டைப் பண்ணிவிட்டு இதை வந்து வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன்.
எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் நான் இம்பார்ட்டண்ட் போர்ஷனுக்கு வந்திருக்கேன், கர்டன்ஸ். ரூமில் வந்து கர்டன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றது இதுக்கு போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. இது முன்னாடி நான் கர்டன்ஸ் அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டேன், நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சாலும். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். டெக்கோ ஹால் வீடியோக்கு அப்புறம் தான் இது டெலிவர் ஆனதால் காமிக்க முடியல. அந்த சைட்லேயே வந்து என்னோடய ஃப்ளோர் லேம்ப் வச்சுருக்கேன். அது பின்னாடி அந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கிறதால அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு பிளான்ட் வச்சுருக்கேன். என்னோடய டெம்பிள் ரீஜன் இப்போ நான் காமிக்கல, ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும்ன்ட்டு. இம்பார்ட்டண்ட் பார்ட் வந்து என்னோடய சோஃபா டெக்கரேட் பண்ணுறது தான். ஸோ சோஃபாவில் குஷன் கவர்ஸை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் த்ரோவாக யூஸ் பண்ணது என்னோடய பெனாரஸ் ஷால் ஒன்று இருந்தது, அதை தான் நான் வந்து இங்கே த்ரோவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துச்சுன்னு. வால்க்கு நான் வந்து 2 ஷெல்ஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே வந்து என்னோடய டிஐவை ப்ராஜெக்ட் தான். அது மேலே கொஞ்சம் ஆன்டிக் பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு பிளான்டர்ஸோட. அதுக்கப்புறம் 2 கேண்டில் லைட் ஹோல்டர் அமேசானில் வாங்கினதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சைடில் இருக்கிற பட்டர்ஃப்ளைஸும் என்னோடய டிஐவை ப்ராஜெக்ட் தான். அந்த ஃபுல் டிஐவை ப்ராஜெக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு பாம் ட்ரீ ஆட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் கொஞ்சம் சீரியல் லைட்ஸ் போட்டாச்சு. அந்த இன்னொரு டோர் இருக்கிற இடத்துல டோருக்கு ஒரு டோர் மேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சீட்டிங் ஏரியா கம்ப்ளீட். ஸோ விளக்கு இல்லாமல் ஒரு தீபாவளியா, ஸோ அதனால் நான் இது வாங்கியிருக்கேன், கொஞ்சம் மெட்டீரியல்ஸ். இதை வச்சு இப்போ நம்ம உருளி பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு ஒயிட் அக்ரலிக் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் இந்த ஸ்மால் தீபம் எல்லாமே அதில் வந்து ஹாட் க்ளூ கன் வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் பெஸ்ட் வே வந்து எம்சீல் யூஸ் பண்ணுறது தான். என்கிட்ட அப்போ எம்சீல் இல்லை, ஸோ நான் வந்து ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்கள்கிட்ட எம்சீல் இருந்ததுன்னா எம்சீல் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகும். அந்த தீப் எல்லாம் ஒட்டிடுறதுக்கப்புறம் அதை வந்து கலர் கலராக பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளோட உருளி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா தீபத்துலேயும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து உருளிக்குள்ளே கொஞ்சம் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் கேண்டில்ஸ் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். ஸோ நவ் இட்ஸ் டைம் ஃபார் தி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர். பிஃபோர் வந்து இப்படி தான் இருந்தது. நீங்கள் என்னோடய க்ளீனிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கர்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தேன் அண்ட் அது பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கும்போது நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கண்டுக்காதீங்க. ஸோ இப்படி தாங்க நம்மளோட பிஃபோர் பிக்சர் இருந்தது. பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி தான் இருந்தது. அந்த சேர் அண்ட் கார் வந்து நான் இன்னொரு ரூமில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வால் டிஐவை ப்ராஜெக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். என் பொண்ணு தான் விளையாடிட்டுருக்கா. ஆஃப்டர் லுக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மேஜிக்கலாக ஆகிடுச்சு. சுத்தமாக வந்து ரெண்டுத்துக்குமே சம்மந்தமே இல்லை, அவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு. எல்லோ கலர் நிஜமாலே செம்மையாக ஒரு லுக்கை கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கர்டன்ஸ் பின்னாடி நான் வந்து அந்த சீரியல் லைட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ தீபம்லாம் ஏற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு 5:30 போல் எடுத்ததுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டிங் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அந்த ஹேங்கிங் கேண்டில் லைட் ஹோல்டர்ஸ் நான் போட்டிருக்கேன். இது வந்து அமேசான் டெக்கோ ஹாலில் காமிச்சேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் வீடியோவை.
என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் திவாலிக்கு டெக்கரேட் பண்ணணுன்னா நான் சில டிப்ஸ் கொடுக்குறேங்க. என்னென்னா வந்து ஒரு உருளி மாதிரி ஒன்று ஈஸியாக நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ஷால், உங்ககிட்ட பெனாரஸ் ஷால் இல்லை ஏதாவது ஒரு டிசைனர் ஷால் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் த்ரோவாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் காமிச்ச என்னோட வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட பெனாரஸ் ஷால் தான் நான் வந்து த்ரோவாக யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அது கலர்ஃபுல்லாக ஆக்கிடுச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி சீரியல் லைட்ஸ், கர்டன்ஸ் பின்னாடி லைட்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வச்சு அதுக்கு லைட் ஆட் பண்ணலாம், இல்லை ஷெல்ஃப் வச்சு அதுக்கு லைட் ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். குஷன் கவர்ஸை மாற்றினீங்கன்னா கூட போதும், உங்களோட ஸ்பேஸ்க்கு ஒரு நியூ லுக் வந்துடும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கிறதுக்குள்ள உங்களோட வீடுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சி. உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So I'll see you all in the next video. Until then, this is Swathiganesh signing off. Bye bye. Nam veedu nam sorgam. Have a safe and happy Diwali.